வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிஏ பேஷன் லைஃப் சேனல். இப்போது இந்த ஓல்டு பேங்கில் வச்சு ரீயூஸ் டிசைன் ரெண்டாவது பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் திக் த்ரெட்டு, சிசர் அண்ட் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான திங்ஸ் வந்து இந்த க்ராச்செட் நீடில். ஸோ இவ்வளோ தான் ஐட்டம்ஸ். ஸோ இதை வச்சு இதை எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்து ஒரு நாட் போடணும். ஸோ அது வந்து சுருக்கு நாட்டுன்னுவாங்க. ஸோ இதை உள்ளே விட்டுட்டு நீடில் இழுத்தாங்கன்னா நாட் வந்து டைட் அண்ட் லூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நாட்டில் க்ராச்செட் பேசிக்கு. ஸோ இந்த நாட்டை யூஸ் பண்ணிவிட்டு தான் டிசைனாக பேசிக்காக நம்ம ஆரம்பிக்க முடியும். ஸோ நான் பண்ணுறதை பாருங்கள், அதுக்கப்புறம் தெளிவாக சொல்கிறேன் என்ன பண்ணணுன்னு. ஃபஸ்ட்டு இந்த பேங்கில் வந்து இந்த ஸ்டார்டிங் எண்டு த்ரெட்டை வந்து அந்த பேங்கில் அடி பாட்டில் வச்சுருங்க. ஸோ மேலே கண்டினியூ த்ரெட்டை வந்து நம்ம கையில் வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. நீடில் உள்ளே விட்டு இழுத்து கண்டினியூ நீடில் தூக்கி கொக்கியில் இழுத்து உள்ளே விடணும். ஸோ இதுதான் இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் கண்டினியூஸாக நம்ம இந்த பேங்கிள் ஃபுல்லாக ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள்ன்ற கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் தகவல்கள் வீடியோக்கள் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எப்படின்னு இப்போ தெளிவாக சொல்கிறேன். உள்ளே விட்டுட்டு இந்த கொக்கியை வச்சு அந்த த்ரெட்டை இழுத்தோன்னா நம்மளுக்கு 2 ஹோல்ஸ் கிடைக்கும். இந்த 2 ஹோல்ஸில் 3வது கொக்கியை வச்சு இழுத்து மேல் பக்கமாக இழுத்து அதை வந்து அந்த 2 ஹோல்ஸ்குள்ளேயும் விட்டு இழுத்தோன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சு ஃபார்ம் ஆகிடும். இதே தான் கண்டினியூஸாக நம்ம பண்ண போகிறோம். உள்ளே விட்டு இழுத்தானா 2 ஹோல்ஸ் வரும். அதுக்கப்புறம் 3வது தடவை மேல் வழியாக இழுத்து அடி வழியாக முன்னாடி எடுக்கிறோம். இழுத்து 2 வரும். மேல் வழியாக ஒன்று இழுத்து அந்த 2த்துக்குள்ளே விட்டால் நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது மேலே அழகாக சங்கிலி தையல் கிடைக்கும் நம்மளுக்கு, அதாவது செயின் ஸ்டிச்சு. ஸோ இதுதான் இன்னும் கொஞ்சம் ப்ரிட்டியாக இருக்கும் இந்த பேங்கிள்ஸை டிசைன் பண்ணும்போது. ஸோ பாருங்கள், இது கண்டினியூ பண்ணியிருக்கோம். இது சேர்த்துக்க ஒன்றும் அவ்வளோ நேரம்லாம் ஒன்றும் ஆகாது. கொஞ்ச நேரத்துலேயே இதை முடிச்சிடலாம். பாருங்கள், உள்ளே விட்டுட்டு அடி பாட்டமில் விட்டு இழுத்துட்டு டாப்பில் இழுத்து 2 ஹோல்ஸ்லையும் விட்டு எடுக்கணும். டவுன் அண்ட் அப், டவுன் அண்ட் அப், டவுன் அண்ட் அப், அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி எழுத 2 தரும் அப்படி பிடிச்சி எழுதுனா பாருங்கள், நான் தெளிவாக சொல்கிறேன், ஸ்லோவில் பண்ணி காட்டுறேன். இதை சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடைசி எண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா லாஸ்ட் எண்டை வந்து ஃபஸ்ட்டு எண்டோட செயின் ஸ்டிச்சு கீழே விட்டு எடுத்து இந்த மாதிரி இருக்கும். இதை ஒன்று கட் பண்ணிவிட்டு இந்த லாங் லென்த்துவை எடுத்துட்டோன்னா இங்கே எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும், அது இழுத்தா போதும், நாட் தானாக விழுந்துடும். ஸோ எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் உள்ளே இழுத்து விட்டோன்னா கொஞ்சம் ஸ்டிஃபிங்காக இருக்கும். ஸோ ஓகே, எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், வளையல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம தேவைக்கேற்ப எத்தனை வளையல் வேணுமோ அத்தனை வளையல்களை செஞ்சு போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.